ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு அறிவிப்பதில் மிகுந்த மற்றற்ற மகிழ்ச்சி. வளர்ந்த மனிதர்கள் நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த எதிர்காலம் அல்லது இந்த 2024வது ஆண்டு எப்படி இருக்க போகிறது? ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில கடவுள் அவர்களை குறித்து திட்டம் வச்சிருக்கிறாரு. ஏதேன் தோட்டம், அந்த தோட்டத்துல வாழணும், கடவுளுடைய அருளோடு ஆசீர்வாதத்தோடு இணைந்து வாழ வேண்டும். இங்க அவங்களுக்குள்ள ஒரு செருக்கு வருது. சாத்தான் வருகிறான், சோதிக்கிறவன் வருகிறான், சொல்றான், நீ இந்த பழத்தை தின்ன அப்படின்னா அவரை போல ஆகுவ. நீ போன வருஷம் எப்படி பேசினவ தானே சொல்றமா இல்லையா? உன்னை பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு வருதா இல்லையா? எடுத்து இதாய் கையில கிடைக்கிறத எடுத்து அடிக்கலாம் போல வருது. ஏய் போடா, கண்மட நிக்காதடா சொல்றமா இல்லையா? பிள்ளைய பார்த்தா சொல்றோம், கணவனை பார்த்தா சொல்றோம், வேலை சக பணித்தளத்தில் சொல்றோம், சக ஊழியர்கிட்ட பணியாளர்கிட்ட சொல்றோம். ஏன் சொல்றோம்? இன்றைக்கு பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாங்க, ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாங்க. பிள்ளைகளுடைய குறித்த ஒரு வாழ்க்கை, திருமணம் ஆயிரங்காலத்து பயிர் அப்படிலாம் சொல்றோம். நீங்க ஒரு மரபு வழியாக பாரம்பரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, திருச்சபை நமக்கு போதிக்கிறது. ஆனால் பிள்ளைகளை குறித்த ஒரு கவலை அக்கறை இல்லை. ஆனா என்ன நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னா பணம் இருந்தா போதும், செல்வாக்கு இருந்தா போதும், நல்ல வீடு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அப்படின்னா வீட்டை பார்க்கறாங்க, வசதியை பார்க்கறாங்க, சம்பளத்தை பார்க்கறாங்க. ஆனால் என்ன செய்யல, அந்த மனிதனுடைய அந்த குடும்பத்தாருடைய குணாதிசயங்களை பார்ப்பதில்லை. அனைவரும் கண்களை மூடி 2 கரங்களையும் மார்பில் வைத்துக் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். அனைத்து புனிதர்களுடைய பரிந்துரையும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வழிகாட்டுதலும் நம்ம ஒருவருக்கு நிறைவாய் கிடைத்திருளும்படியாய் இதோ இந்த இறைவார்த்தையை கேட்கக்கூடிய இறைவார்த்தை வெறுமனே சென்று விடாமல் நம்முடைய இதயத்திற்குள்ளாய் கடந்து சென்று நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நம்பிக்கையும் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலையும் தந்திருளும்படியாய் இந்த நேரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் இணைந்து நான் சொல்ல என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். அன்பு ஆண்டவரே, இதோ ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று உம்முடைய இறை வார்த்தையை கேட்பதற்காக உம்முடைய கூடாரத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அன்பு தகப்பனே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் சிந்தனைகளை ஒப்பு கொடுக்கிறோம், இதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கேட்கக்கூடிய இறை வார்த்தை எங்கள் இதயத்திற்குள்ளாய் கடந்து வருவதாக. இந்த இறை வார்த்தை எங்களுக்கு தேவையான நம்பிக்கையையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையையும் வழிகாட்டுதலையும் பெற்று கொடுப்பனவாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில், ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு அறிவிப்பதில் மிகுந்த மற்றற்ற மகிழ்ச்சி. நம்ம எல்லாருமே அந்த கிறிஸ்மஸ் மூடு இன்றையோடு நமக்கு நிறைவடைய போகிறது. ஏன் அப்படின்னா இன்றைக்கு நம்ம திருக்காட்சி பெருவிழாவினை நாம் நம்முடைய தாய் துறவியோடு இணைந்து நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதனிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா குடியெல்லாம் கலைக்கப்படும். நம்முடைய அடுத்து நாம் பொது காலத்தில் நாம் காலடி எடுத்து வைப்போம். இப்படி பல்வேறு விதமான ஒரு கனவுகள் எதிர்பார்ப்புகளோட நம்முடைய இந்த புதிய ஆண்டினை நாம் தொடங்கி இருக்கிறோம். அப்போ இந்த புதிய ஆண்டினை தொடங்குகின்ற பொழுது, குறிப்பாக ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நாம் எதை குறித்து சிந்திக்கலாம் என்று பார்த்த பொழுது, இன்றைக்கு நம்முடைய இறை புகழ்ச்சி நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப அழகா கடவுளுடைய அந்த உடனிருப்பை குறித்து,
கடவுளுடைய பிரசன்னத்தை குறித்து, கடவுள் எப்படி நம்மை வந்து வழி நடத்துகிறார் என்பதை குறித்து ரொம்ப அந்த இறை புகழ்ச்சியில நம்ம எல்லாம் துதிக்க வச்சாங்க, நம்ம எல்லாம் வந்து பாட வைத்தார்கள். பிரியமானவர்களே, கடந்த 3ஆம் தேதி நம்முடைய அருங்குடை இல்லத்தில் நான் அதையும் சாப்பிட்டுட்டு சும்மா அப்படியே நம்முடைய இந்த கூடாரத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கிறேன். ஒரு குடும்பம், கணவன் மனைவி வந்து இந்த இடத்துல உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, முழந்தாள் படியிட்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். நான் அப்படியே கடந்து போயிட்டேன். அப்பப்போ வரக்கூடியவங்க தான் அவங்க, நம்முடைய அருங்குடை இல்லத்திற்கு வரக்கூடியவர்கள். நான் அப்படியே வந்து என்ன பண்ணுறேன், அப்படியே கடந்து போகிறேன். அந்த அம்மா வந்து என்னை பார்த்த உடனே ஒடியாந்தாங்க. ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கினாங்க. உடனே அவங்க வீட்டுக்காரர் வந்தார். உடனே கண்ணீர் மல்க வந்து மன்றாடி கொண்டு இருக்கிறாங்க. அப்போது என்கிட்ட அந்த கண்ணீர், அந்த தண்ணீர் அப்படியே கண்ணில் அப்படியே நிற்கிது, அந்த அழுத அந்த இது. நான் என்னம்மா, என்ன ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, அந்த தாய், அந்த சகோதரி அவங்க வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க. கடந்த வருடத்தில் எங்களுடைய குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள். அதாவது ஜூன் மாதமும் வந்து என்னுடைய மகன் வந்து விபத்தில் அடிபட்டுட்டான். அதுல கால் நடக்க முடியாமல் அவன் வந்து இருக்கிறான். அதேபோல் என்னுடைய மகள் வந்து இப்பொழுது கருவுற்று இருக்கிறாள். ஆனால் என்னுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் சின்ன கருத்து வேறுபாடு. என் மக வந்து எங்கள் வீட்டோடைய வந்து இருக்கிறான். அங்கே மாமனார் வீட்டுக்கு போகலை. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. குழந்தை வேற வந்து வளகாப்பு வைக்கணும், என்ன செய்யணும்னு தெரியலை அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரச்சனை சொல்கிறாங்க. அப்புறம் என் வீட்டுக்காருக்கும் அப்பப்போ வந்து உடல்நிலை வந்து சரியில்லாமல் போய் கொண்டே இருக்கிறது. இரத்த அழுத்தம் வந்து அதிகமாகி இருக்கிறது. அப்போ திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. எனக்கு பயமாக இருக்குது ஃபாதர். கடந்த வருடத்தில் நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் வந்து சந்தித்தோம். என்ன செய்யணும்னு தெரியலை. இந்த வருடம் வந்து இந்த ஆண்டு, புதிய ஆண்டு பிறந்து இருக்கிறது. இந்த புதிய ஆண்டுல என்ன செய்யறது? கடவுள் இந்த வருடமாவது எங்களுக்கு வந்து விடுதலையை கொடுப்பாரா, எங்களுடைய துன்பத்திலிருந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பை கொடுப்பாரா என்று அந்த தாய் கண்ணீர் மல்க வந்து மன்றாடுகிறார். அப்போ எனக்கு வந்து அந்த தாய்க்கு அந்த தந்தை அவருக்கும் கணவன் அந்த தம்பதியினருக்கு என்ன சொல்வது? நான் ஆண்டவருடைய வார்த்தை தான், கவலைப்படாதீங்க, கடவுள் சொல்லி இருக்கிறார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, கடவுள் சொல்லி இருக்கிறார், கடவுளுடைய அந்த வார்த்தையை நீங்க வந்து நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் அந்த தம்பதியினருக்கு வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா, என்னுடைய ஆலோசனைகளை, வழிகாட்டுதல்களை நான் வந்து கொடுத்தேன். அப்போ இதுதான் இன்றைய ஆண்டுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து இருக்கிறோம். எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலைகள் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கணும். சாமியார் எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, பிறந்த குழந்தைக்கும் இருக்குது. பிறந்த குழந்தைக்கு கவலைப்படாதுங்க, எங்க அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு என்ன சொல்ற ஒரு ஆறுதல். அது கூட நினைக்குமான்னு தெரியாது. அழுதா பால் கொடுக்குறாங்க, அழுதா சாப்பாடு கொடுக்குறாங்க, அழுதா தீனி வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலை யாருக்கு இருக்குது? பிறந்த குழந்தைங்களுக்கு, 1 வயது 2 வயது குழந்தைகளுக்கு வந்து இருக்கிறது. ஆனால் வளர்ந்த மனிதர்கள் நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த எதிர்காலம் அல்லது இந்த 2024ஆவது ஆண்டு எப்படி இருக்க போகிறது? என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குமா, அல்லது துன்பங்களை கடந்த ஆண்டுகள் நான் சந்தித்த அதே நெருக்கடி, அதே கடன் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள், உறவு சார்ந்த சிக்கல்கள், இது எல்லாம் என்கிட்ட வந்து என்னுடைய குடும்பத்தில் இருக்குமா என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு, கவலைகளோடு நம்ம இந்த ஆண்டுல வந்து நம்ம வந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம், அடியெடுத்து வைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கவலைகள், உன்னுடைய திட்டங்கள், நான் வந்து உன்னை குறித்து எல்லாத்தையும் நான் வந்து அறிந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய கவலைகள் பெரும்பாலான நேரங்கள் எதை மையப்படுத்தியதாக இருக்கிறது அப்படின்னா, நமது எதிர்காலம், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் மகனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய உடல் நலம் எப்படி இருக்கும், நான் வந்து உயிரோடு இருப்பேனா, அல்லது என்னுடைய தொழில் வந்து நல்லா இருக்குமா, ஒரு பலன் கொடுக்குமா, வளர்ச்சி அடையுமா என்பதுதான் நம்முடைய ஒரு குழப்பமாக நமக்கு வந்து இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாதப்பா, நான் உன்னோட இருக்கிறேன், உன்னுடைய கவலைகள் எல்லாம் நான் வந்து அறிந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. என்னதான் ஆண்டவருடைய வார்த்தையை படித்தாலும் மனசு அப்பப்போ என்ன செய்யும் அப்படின்னா, கொஞ்சம் பலவீனத்தினால நம்பிக்கை இழந்து போகக்கூடிய ஒரு நிலை, கடவுளுடைய வார்த்தை வந்து முழுமையாக பின்பற்ற முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. இப்படிப்பட்ட நிலையில கடவுள் நம்மை குறித்து வைத்திருக்கக்கூடிய பார்வைகள் என்ன? கடவுள் சொல்றாரு, எடுத்து வாசிங்க. எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 13 எடுத்து வாசிங்க.
எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 13. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். இப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளும், அது மகிழ்ச்சியான நிகழ்வாக இருந்தாலும் சரி, அல்லது துன்பமான நெருக்கடியான ஒரு கசப்பான நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, எல்லாம் கடவுளுடைய பார்வைக்கு மறைந்திருப்பதில்லை. அப்போ நம்ம எதிர்காலம், இன்றைக்கு நம்மளுக்கு சாயந்தரம் நமக்கு வந்து எதிர்காலமாகத்தான் இருக்கிறது. 12 மணி நமக்கு வந்து எதிர்காலமாகத்தான் இருக்கிறது. சரிங்களா? அப்போ அடுத்த வருடம் நமக்கு எதிர்காலமாகத்தான் இருக்கிறது. அடுத்த நாள் நமக்கு எதிர்காலமாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த எதிர்காலத்துல கடந்த காலத்துல நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, இப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, எதிர்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து நம்மளால என்ன செஞ்சிட முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, நம்மளால உணர்ந்து கொள்ள முடியாது. கடவுள் ஒருவரால மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும். பலரும் சொல்லுவாங்க, இந்த 2024ஆம் ஆண்டுல இப்படி ஆகும் அப்படி இருக்கும், ஜோதிடம்லாம் வந்து கணிப்பாங்க, வந்து பார்ப்போம், வந்து சமூக வலைதளங்கள்ல தொலைக்காட்சியில வந்து பார்க்கிறோம். 2024ஆம் ஆண்டு ஜோதிடர்கள்லாம் அழைச்சு வைக்கிறாங்க. அதே போல வந்து என்ன சொல்றாங்க, இந்த ஆண்டுல ஒரு பெரும் பஞ்சம் வந்து ஏற்பட போகிறது, வெள்ளம் வந்து ஏற்பட போகிறது, உலகமே வந்து அழிய போகிறது அப்படிலாம் சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களாம் வந்து ஒரு உத்தேசம், பாசிபிலிட்டிஸ், நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம், அது வந்து நடந்தால் ஒருவேளை உண்மையாக இருக்கும். பல நேரங்கள்ல மனிதனுடைய வாக்குறுதி நாம சொல்றோம், இந்த ஆண்டு இது நடக்கும் என்று நம்ம சொல்லுவோம், அது நடக்காம வந்து போகலாம். அப்போ மனிதனுடைய எண்ணங்களை விட கடவுளுடைய எண்ணங்கள் வந்து உயர்ந்தவையாக இருக்கின்றன. அப்ப கடவுளுடைய பார்வையில் எண்ணங்களில் இருந்து நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்வும் மறைக்கப்படுவதில்லை. மாறாக கடவுள் நம்முடைய இன்பங்களை, கடந்த காலத்தில் நடந்த துன்பங்களை, வரக்கூடிய காலத்தில் வரக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் ஆய்ந்து அறியக்கூடிய ஒரு உன்னதமான கடவுளாக இருக்கிறார். இப்ப கடவுள் சொல்றாரு, டேய் கவலைப்படாதப்பா, நான் உன்னோட இருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி கடவுள் நம்மை வந்து திடப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக கடவுள் வந்து இருக்கிறார். இப்ப கடவுள் நேரத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். நேற்றைக்கு நாம இருந்தோம், நேற்றைக்கு நமக்கு ஒரு வயசு 50 வயசா இருக்கலாம், 37 வயசா இருக்கலாம், 40 வயசா இருக்கலாம், 60 வயசா இருக்கலாம். இன்றைக்கு அப்படி அல்ல. ஒரு நாள் ஆயுள் நாள் வந்து நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது, கூடி இருக்கிறது. அப்போ நம்முடைய வரம்பு என்பது நேரத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறது. நீங்க நம்புறீங்களா? இந்த ஆண்டு பிறக்கிறோம், ஒரு ஆண்டு இறக்க போகிறோம். இந்த ஆண்டு பிறந்திருக்கிறோம், நம்ம வந்து பிறப்பு நமக்கு இருக்கின்ற எப்படி இருக்கிறதோ நிச்சயமோ, அதே போல இறப்பு என்பதும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து இறந்து விடுவோம், நேரத்திற்கு உட்பட்டவராக. இப்ப நான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இறை வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். இப்ப இறை வார்த்தை அறிவிக்கக்கூடிய நானு இதே நேரத்தில் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க முடியுமா? நான் வந்து கடவுள் கிடையாது, மேஜிக்கெல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? மேஜிக்கெல்லாம் பண்ண முடியாது. ஆனா கடவுள் எல்லா இடத்திலையும் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவராக கடவுள் வந்து இருக்கிறாரு. அப்போ கடவுள் நேரத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். நேற்று இருந்தார், இன்றைக்கு நிகழ்காலத்தில் இருக்கிறார், நாளைக்கு எதிர்காலத்திலே வந்து பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இந்த கடவுள் நம்மை குறித்து என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, திட்டங்களை வைத்திருக்கிறார், நம்மை ஆய்ந்து அறியக்கூடியவராக இருக்கிறார். எடுத்து வாசிங்க திருப்பாடல் 139 இறைவார்த்தை 16. எடுத்து வாசிங்க திருப்பாடல் 139 இறைவார்த்தை 16. உன் கண்கள் கருமுலையில் என் உறுப்புகளை கண்டன, நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாட்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன. கொஞ்சம் அந்த இறைவார்த்தை எவ்வளவு ஆழமானது பாருங்களேன். அதாவது நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாள்கள் எல்லாம், நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாள்கள் எல்லாம்
எனக்கு வாழ்நாள் எதுவும் இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன. அப்ப பாருங்க, இந்த உலகத்துல நாம விரும்பி இந்த உலகத்துக்கு நாம வந்தோமா? நான் எங்க அம்மா வயித்துல பிறப்பேன், எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மகனா இருப்பேன் அப்படி நான் என்னைக்காவது நினைச்சிருப்பேனா? இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாம் சின்ன வயசுல நம்ம எல்லாருமே செய்யக்கூடியது, நான் அவங்க வீட்டுல பிறந்திருந்தேன்னா எப்படி இருந்திருப்பேன் நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சே, அவங்க அம்மா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, அவங்க வீடு பாருங்க எவ்வளவு வசதியோட இருக்கிறாங்க, கார் என்ன, வீடு என்ன, நிலம் என்ன, சொத்து என்ன. சே, அந்த அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை பாருங்க. ஸ்கூல்ல படிக்கிறப்ப நம்ம எல்லாம் டிஃபன்ல சாப்பாடு கொண்டு போவோம், அல்லது சத்துணவுல வந்து சாப்பிடுவோம். சத்துணவு சாப்பிட்றப்ப கொஞ்சம் பணக்காரவங்க பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டுல இருந்து அந்த அப்பெல்லாம் இட்லி எல்லாம் பெருசு தானே, இட்லி டிஃபன்ல தோசை எல்லாம் கொண்டு வர்றது. இன்னைக்கு தான் எல்லா நாளும் காலையில இட்லி, மதியம் இட்லி, இரவு இட்லி, சப்பாத்தி எல்லாம் வந்து கண்ட நேரத்தில் கண்டது தின்னுட்டு இருக்கிறோம் நம்ம. அப்பெல்லாம் ஏதோ அத்திப்புத்தாறு போல நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள். அப்போ தினையிலும் கொண்டு வருவாங்க. அப்ப நம்மள கொஞ்சம் குர்ரா கேட்போமா கேட்க மாட்டோமா? குரூப்பா உட்காந்து குழுவா வட்டம் போட்டு உட்காந்து சாப்பிட்ட அந்த நிகழ்வுகள். அப்ப நினைப்போம், நான் ஏன் அவங்க வீட்டுல பிறந்திருக்க கூடாது? நான் பிறந்தது நல்லா சாப்பிட்டுருப்பேனா இல்லையா? நான் வந்து நல்லா உடை உடுத்தணும் இல்லையா? இன்னும் நல்லா புஷ்டியா இருந்திருப்பேனா இல்லையா? அப்போ நம்முடைய மனநிலை நினைத்திருக்கும். அப்ப பாருங்க, பிறந்ததுக்கு அப்புறம் நான் அவங்க வயிற்றுல பிறந்துதான் நல்லா இருந்திருப்பேன் அப்படிதான் வந்து நினைப்பமே ஒளிஞ்சு, நம்ம பிறப்பதற்கு முன்பதாக, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக நாம என்றைக்காவது நினைத்தோமா, நான் எங்க அம்மா வயிற்றுல பிறப்பேன், மகனாக மகளாக பிறப்பேன் என்று நாம் வந்து நினைத்திருப்போமா? ஒருபோதும் இல்லை. அதுதான் திருப்பாடல் 139 இறை வார்த்தை 16 வந்து வாசிக்கின்றோம். உம் கண்கள் கருமுலையில் என் உறுப்புகளை கண்டன, நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாள்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவும் இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன. அப்ப கடவுள் இந்த உலகத்துல நாம உருவாவதற்கு முன்பாகவே, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நம்மை குறித்து திட்டங்களை வைத்திருக்கிறார். நான் ஆணாக பிறக்க வேண்டுமா, பெண்ணாக பிறக்க வேண்டுமா, யாருக்கு யார் மகன், இன்னாருக்கு மகனாக மகளாக பிறக்க வேண்டும் என்பது நாமெல்லாம் திட்டமிடலப்பா. சும்மா சண்டை போட்டு கூடாது. அம்மா பார்த்து உன் மூஞ்ச பார்க்க எனக்கு பிடிக்கல, நீ எனக்கு என்ன செஞ்ச, நான் இந்த வீட்டில் எனக்கு இருக்கவே பிடிக்கல. நம்மால் பல பேர் சொல்லுவாங்க, வீட்டில் நம்ம பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீ எனக்கு என்னம்மா செஞ்ச, நீ எதுக்கு என்னை பெத்த? உடனே அவங்க சொல்லுவாங்க, உன்னை பெத்ததுக்கு நான் வந்து வேற இந்த ரோட்ல போற பெத்திருக்கலாம்டா. நம்ம அம்மா அப்பா சண்டையில கோவத்துல இருந்து சொல்லுவாங்க என்ன. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு குளறுபடிகள், தவறான எண்ணங்கள். ஆனா கடவுள் சொல்றாரு, நீ இந்த உலகத்துல பிறப்பதற்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிவு செய்திருக்கிறேன், உன்னை குறித்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, நூலில் எனது நூலில் நான் வந்து எழுதி இருக்கிறேன். நான் உனக்கு என்ன செய்ய போறேன் கடவுளுக்கு தெரியும். இந்த 2024 ஆண்டுல நம்ம வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள், கனவுகளோடு நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில ஒரு விதமான அச்சம் நம்ம வந்து ஆட்கொள்கிறது. எப்படி இருக்க போகிறதோ என்கிற விதமான கலக்கம் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில கடவுள் சொல்கிறார், நீ இந்த உலகத்துல உருவாவதற்கு முன்பதாகவே உம்மை குறித்து, உன்னுடைய வாழ்நாளை குறித்து எனது நூலில் நான் வந்து எழுதி வைத்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான இறைவார்த்தை திருப்பாடல் 94 எடுத்து வாசிங்க. 17வது இறைவார்த்தை எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 94 இறைவார்த்தை 17. ஆண்டவர் எனக்கு துணை நிற்காதிருந்தால் என் உயிர் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருக்கும். அப்ப பாருங்க, ஆண்டவர் எனக்கு துணை நிற்காதிருந்தால் நான் என்றோ மௌன உலகிற்கு சென்றிருப்பேன். இதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தை. அப்ப இந்த உலகத்துல நம்ம வந்து வந்திருக்கிறோம், கடவுளுடைய உருவிலும் சாயலும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப படைக்கப்பட்ட நாம எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன் அப்படின்னா, கடவுள் நம்மை குறித்து ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டே இருக்கிறார். அப்ப அதனால நம்முடைய திருச்சபையில பார்க்கிறோம், அந்த கருக்கலைப்பு என்பது கடவுளுக்கு விரோதமான ஒரு செயலாக வந்து பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இங்க பாருங்க, நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாள்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே. அப்ப இன்றைக்கு ஏன் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை கருக்கலைப்புக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னா,
கடவுள் நம்மை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். கடவுள் நம்மை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். நம்ம யார்ப்பா அழிக்கிறதுக்கு? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பார்க்கறதுக்கு? இப்போ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு டாக்டர் சொல்லுவாங்க, இது நொடமா, அதாவது ஒரு மாதிரி ஹார்ட் ரொம்ப இதய துடிப்பு இல்லாமல் இருக்குது, ஒரு மாதிரி முடக்குவாதமற்ற பிள்ளையாக பிறக்கும், அல்லது மன வளர்ச்சி குன்றிய பிள்ளையாக பிறக்கும். இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆராய்ந்து பார்க்கிறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆனால் எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறாங்க, எனக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, குழந்தை எப்படி பிறந்தாலும் பரவாயில்ல, நான் என் பிறக்கக்கூடிய குழந்தைய நான் வளர்த்து கொள்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, ஒரு பார்வை, கடவுள் என்னோடு இருப்பார், கடவுள் எனக்கு துணை இருப்பார், இந்த குழந்தைக்கு, பிறக்க இருக்கக்கூடிய குழந்தைக்கு வளமான வாழ்வை கொடுப்பார் என்பதுதான் அவர்களுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாள்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவும் இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன. இன்னைக்கு நாமெல்லாம் ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கடவுள் நம்மளை நினைக்கல அப்படின்னா, கடவுள் நம்ம மீது அக்கறை கொள்ளல அப்படின்னா, நம்ம என்றோ மௌன உலகிற்கு சென்றிருப்போம். அதான் திருப்பாடல் 94 இறை வார்த்தை 17 நம்ம வாசிக்கின்றோம். அடுத்த வசனம் பாருங்க, 94 18வது வசனம் எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 94 இறை வார்த்தை 18. என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கிற்று. பாருங்க, உமது அடி சறுக்குகிறது என்று சொன்னபோது, செத்தாண்டா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, அடி மேல அடி விழுவோம், வீட்டுல இறப்பு ஏற்படும், அப்புறம் பொருளாதார நெருக்கடி ஏற்படும், வீட்டுல ஒரே குழப்பம். பக்கத்து வீட்டுக்காரவங்க தெருவில் சொல்லுவாங்க, இவன் இனிமே வாழ்நாள எந்திரிக்கவே முடியாதடா, வாழ்நாள எந்திரிக்கவே முடியாது, ஒரே அடிதான். ஆனால் மனிதனுடைய பார்வை, மனிதனுடைய வார்த்தைகள் நமக்கு சறுக்கல்களை, அவநம்பிக்கைகள் நமக்கு ஏற்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னுடைய பேரன்பால் உன்னை தாங்குவேன் என்று நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்ப கடவுள் சொல்றாரு, உன்னை குறித்து எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போய் தெரியாது, எதிர்காலம் எப்படி இருக்க போய் தெரியாது. அப்ப கடவுள் சொல்றாரு, உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் உனக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் வளமான திட்டங்கள் அல்லவா. எடுத்து வாசிங்க. பலமுறை நாம் கேட்ட இறை வார்த்தை எரேமியா புத்தகம் அதிகாரம் 29 இறை வார்த்தை 11 எடுத்து வாசிங்க. எரேமியா புத்தகம் அதிகாரம் 29 இறை வார்த்தை 11. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே. பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. என்ன அப்படின்னா, வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே. அப்ப கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளக்கூடியவராக, அறிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய பார்வையில் எதுவுமே மறைக்கப்படுவதில்லை அப்படின்னு பார்க்கிறோம். இரண்டாவதாக, இந்த கடவுள் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, நம்மை குறித்து வளமான திட்டங்களை வைத்திருக்கிறார். இதுதான் கடவுள் நமக்காக நம்மை குறித்து வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள். இப்ப கேள்வி, இப்ப கடவுளுடைய திட்டத்தை நான் மாற்ற முடியுமா? கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்பட நம்ம கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக போக முடியுமா, முடியாதா? என்னப்பா போலாமா, முடியாதா? என்னது போகலாம். எப்படி போகலாம் அப்படின்னா, ஆணவத்தினால. ஆணவம் என்ன கடவுள், பொல்லாத கடவுள், நான் பார்க்காத கடவுள். ஊர்ல எங்க கிராமத்துல எல்லாம் பேசுவாங்க, ஏய் போட நான் போகாத கோயில, நான் பார்க்காத கடவுள. நம்ம ஊர்ல அப்படி இருப்பாங்க, சரிங்களா? அப்போ ஆணவம். கடவுள் நம்மை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு எதிராக எப்போது அந்த திட்டம் எப்போ அழிந்து போகிறது அப்படின்னா, அல்லது தடம் மாறுகிறது அப்படின்னா, நாம் ஆணவத்தினால் இருக்கின்ற பொழுதுதான். ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில தான் பார்க்கிறோம்.
ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில கடவுள் அவர்களை குறித்து திட்டம் வச்சிருக்கிறாரு. ஏதேன் தோட்டம், அந்த தோட்டத்துல வாழணும், கடவுளுடைய அருளோடு ஆசீர்வாதத்தோடு இணைந்து வாழ வேண்டும். இங்க அவங்களுக்குள்ள ஒரு செருக்கு வருது. சாத்தான் வருகிறான், சோதிக்கிறவன் வருகிறான், சொல்றா நீ இந்த பழத்தை தின்ன அப்படின்னா அவரை போல ஆகுவ. அப்ப கடவுளை போல் ஆக வேண்டும் என்று என்ன செய்யறாங்க அப்படின்னா இங்க ஆதாமும் ஏவாளும் நினைக்கிறார்கள். தன்னுடைய திட்டம், பாபேல் கோபுரம் இடிக்கப்படுகிறது. எப்போது இடிக்கப்படுகிறது அப்படின்னா நம்முடைய பெருமை நிலைநாட்டும் என்று சொன்ன பொழுது, நம்முடைய பெருமை கடவுளுடைய பெருமை நிலைநாட்டும் என்று சொன்ன பொழுது அல்ல, மாறாக நம்முடைய பெருமையை நிலைநாட்டும் என்று சொன்ன பொழுது அங்கு என்ன நடக்குது அப்படின்னா அந்த பாபேல் கோபுரமானது இடிந்து விழுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் சிதைந்து போகிறது. கடவுள் இந்த குடும்பம் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா ஒற்றுமையோடு இருக்கணும், இணக்கத்தோடு இணைந்து இருக்கணும், இணைந்து வாழ வேண்டும். அதான் இன்றைக்கு கடவுள் குடும்பத்தை குறித்து வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள். ஆனா பல நேரங்களில் என்ன செய்யறோம் அப்படின்னா நான் யாரு சொல்றதை யாரு கேட்கறது, யாரு சொல்றத யாரு கேட்கறது, கணவன் சொல்லி மனைவி கேட்கிறதா அல்லது மனைவி சொல்லி கணவன் கேட்கிறதா? போடா அங்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு, போடி அங்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு சொல்றோமா இல்லையா? அப்ப கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராக நாம் செயல்படுகின்றோம். அப்ப இப்படி ஆணவத்தோடு செயல்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம சரிவுகளை, பல்வேறு விதமான துன்பங்களை நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவிப்பதற்கு நிர்பந்திக்கப்படுகிறோம். அடுத்து கடவுள் சொல்றாரு, நீ ஒரு அடி ஒவ்வொரு அடியிலையும் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா உன்னோடு பயணிக்க கூடியவனாக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் நம்முடைய ஒவ்வொரு அடியிலும், நம்முடைய ஒவ்வொரு பயணத்திலும் பாதுகாக்கக்கூடியவராக, பயணிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். நாம் கடவுளோடு இணைந்து பயணிப்பதற்கு தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா படைக்கப்பட்டிருக்கிறோம். என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. கடவுள் யோவான் இயேசு ஆண்டவர் சொல்றாரா, யோவான் நற்செய்தியில் சொல்றாரா, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். ஆண்டவர் சொல்றாரா? அப்ப என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அப்ப கடவுள் என்ன செய்யறவன் பயணித்துக் கொண்டே இருக்கிறார். தொடக்கத்திலிருந்து நான் பார்க்கிறோம், தொடக்கத்திலிருந்து கடவுள் நம்மோடு பயணிக்க கூடியவராக இருக்கிறார் ஒவ்வொரு அடியிலையும். ஆனா இந்த கடவுளுடைய பயணத்தை அதோட உடனிருப்பை நம்மளால உணர முடியுமா? என்னைக்கா உணர்ந்து இருக்கிறீங்களா? ஒரு கேள்வி உங்க பிள்ளைங்க கேட்குறாங்க, உங்க பேரன் பேத்தி அல்லது நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் கேட்குறாங்க, என்னம்மா வாரம் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நீ அருங்கொடைக்கு போற, ஆவுன்னா கோயிலுக்கு அருங்கொடையை போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வர்ற, காலைல 10 மணிக்கு போற, சாயந்தரம் 5 மணிக்கு வர்ற, என்னதாம்மா நீ பண்ற? கடவுள்னா யாருமா? ஆவுன்னா சொல்ற கடவுளோட இருக்கிறாருன்னு சொல்ற, அந்த கடவுளை எப்படிமான, இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்லுவீங்க? இத்தனை எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு இருக்கிறீங்க, சரிங்களா? இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? உங்க பிள்ளைங்க, அதனுடைய பேர குழந்தைங்க, தாத்தா பாட்டி அம்மாச்சி அப்பாயி ஆயா இப்பெல்லாம் அந்த வார்த்தைகள் கேட்பாங்க, இல்லை அம்மம்மா பல அந்த செல்லம்மா கூப்பிடுவாங்க. இப்படி கேட்குறப்ப கடவுள் என்னோட இருக்கிறாரு, என்னோட பயணிக்கிறாரு, இதை நான் எப்படி உணர்றது? என்னப்பா என்ன பதில் சொல்லுவீங்க? நான் உயிரோட இருக்கிறதே கடவுளுடைய கிருபை. அவனை உங்க பேரன் சொல்றான், ஜெபம் பண்ணாதவனும் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவங்களும் நடக்கிறாங்களே, உயிரோட இருக்கிறாங்களே, நீ எதுக்கு கோயிலுக்கு போற, நீங்க எதுக்கு கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீ என்ன பதில் சொல்லுவீங்க? நாங்க எல்லாம் போனதுனாலதான் நீங்க போனதுனால உங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க. அப்போ உங்க பேரன் பத்தி கேட்கிறாங்க, நான் நல்லா இருக்கு, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நான் வளர்ந்து என் வாழ்க்கையை நான் தெரிவு செஞ்சு நான் தேர்ந்து கொள்வேன் அல்லவா அப்படின்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்லுவீங்க? என்னம்மா புரியல கேட்டது கிடையாதா? வரக்கூடிய தலைமுறை கேட்பாங்க உங்கள்கிட்ட, சரிங்களா? வரக்கூடிய தலைமுறை ஒரு அம்மா என்கிட்ட போன்ல கேட்குறாங்க, கடவுள் நல்லவர் தானே, கடவுள் நல்லவர் தானே, என்னை ஏன் பாவத்தில் விழ வைக்கிறாரு?
இப்போ கடவுள் நல்லவர் தானே, என்னை படைச்சா அவர் தானே, என்னை படைச்சாரு, எனக்கு நல்லது தானே கொடுக்கணும். அவர் வந்து நான் ஏன் பாவத்தில் உள்ளன எனக்கு தண்டனையை கொடுக்கணும், என்னை பாவத்தில் விழாமல் தடுக்கலாம் அல்லவா? இதுக்கு என்ன பதில் சொல்றது? நான் விவிலியத்துன்னு சொல்றேன், இல்ல 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 நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க அவங்க. என்னம்மா? அகம்பாவம். ஓகே ஓகே. அப்ப பாருங்க, இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் வருது. அப்ப கடவுள் சில காரியங்கள்ல இந்த உலகத்துல வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நிறைய கேள்விகள் வரும், நிறைய கேள்விகள் வரும், அந்த குழப்பங்கள் வரும். அந்த குழப்பங்கள் வருகின்ற பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உலகத்துல கடவுள் இருக்கிறார், அந்த கடவுள் என்னோடு பயணிக்கிறார். அதை வந்து என்ன செய்ய உணராமல் இருக்கலாம், ஆனா உணர்வதற்கான அது ஒரு கருவி. இப்ப நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன செய்றீங்க அப்படின்னா பாக்குறீங்க. நான் வந்து உங்களை தொடுறேன் அப்படின்னா நீங்க அது உணர்கிறீர்கள். நீங்கள் என்ன தொடுறீங்க அப்படின்னா அதை நான் வந்து உணர்கிறேன். கடவுள் என்னோடு எப்படி இருக்கிறார் என்பதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, அது வந்து இந்த உலகத்துல கண்களால் நம்ம வந்து பார்க்க முடியாது, ஆனால் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு சின்ன உதாரணம், இப்போ அங்கங்க வந்து ஆண்டனாஸ் அந்த டவர் வச்சிருக்கிறாங்க, பார்க்குறோமா இல்லையா? இப்போ வந்து ஜியோ டவரு, ஏர்டெல் டவரு, பிஎஸ்என்எல் டவரு இதெல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ ஏன் அந்த டவர் வச்சிருக்கிறாங்க? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு அறியாமலேயே இந்த இடத்துல செயற்கை என்னது அந்த வேவ், அந்த அதிர்வலைகள் வந்து இயங்கி கொண்டிருக்கின்றன, காற்றுல அதிர்வலைகள் இயங்கி கொண்டிருக்கின்றன. அந்த ரேடியோ வேவ் சொல்றோமா, வந்து வானொலி கேட்குறோம், இணையதளம் யூடியூப்ல வந்து நம்ம வந்து கூகுள் பயன்படுத்துகிறோம், வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறோம், மற்ற காரியங்கள் பயன்படுத்துகிறோம். அதில் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, அந்த அதிர்வலைகள், அந்த இணையதளம், அந்த அதிர்வலைகள் வந்து வருகின்றது. சரிங்களா? அதே போலதான் அது வந்து ரியாலிட்டி, அது உண்மை இருக்கிறது. அந்த அதிர்வலைகள் நம்மை சுற்றி இருக்கிறது என்பது உண்மை, நம்முடைய கண்களுக்கு புலப்படல. நம்முடைய கண்களால் அதிர்வலையை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் அதோடைய தாக்கம் நம்ம வந்து என்ன செய்யுது அப்படின்னா, எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதனால சொல்றாங்க, அதிக நேரம் போன் பேசாதீங்க, இரவு படுக்கின்ற பொழுது போனை தள்ளி வைங்க, நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க, பெட்டர் நீங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க அப்படிலாம் சொல்றாங்க மருத்துவர்கள். நமக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்போ என்ன அப்படின்னா, இது எதிர்மறையான தாக்கம். அதை நம்மால் உணர முடிகிறதா? முடியல. ஆனா அது உண்மை. இந்த உலகத்துல ரேடியோ வேவ்ஸ், அதே போல இன்டர்நெட் வேவ்ஸ் எல்லாமே இருக்கிறது. அப்புறம் நம்ம சயின்ஸ்ல படிக்கிறோம், குறிப்பா இயற்பியல் படிப்போம், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அதெல்லாம் படிப்போம். அவங்க சும்மா படம் போல தான் காமிப்பாங்க நமக்கு, வந்து இது புரோட்டான், இது நியூட்ரான், இது எலக்ட்ரான் அப்படின்னு படிப்பான். அது புரோட்டான் எப்படி இருக்கும் நம்மளால சொல்ல முடியுமா? எலக்ட்ரான் எப்படி இருக்கு நம்மளால சொல்ல முடியுமா? நியூட்ரான் எப்படி இருக்கு நம்மளால சொல்ல முடியுமா? அது இப்படி இந்த சைஸ்ல தான் இருக்கும் சொல்ல முடியுமா? அது நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது, நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த உலகத்துல கடவுள் என்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் பயணிக்க கூடியவராக இருக்கிறார். அந்த கடவுளை நம்முடைய கண்களால பல நேரங்கள்ல வந்து பார்க்க முடிவதில்லை, ஆனால் ஜெபத்தின் வழியாக வந்து உணர்ந்து கொள்ள முடியும். எப்படி இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் வந்து பார்க்க முடியாதோ, அந்த ஆட்டம் பாம் பார்க்கிறோம் இல்லையா, ஆட்டம்ஸ் அதெல்லாம் பார்க்கிறோம், இந்த கண்களுக்கு புலப்படாத ஒன்றாக, அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதே போலதான் கடவுள் என்பவர் இந்த உலகத்தில் நம்மோடு பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நடந்தாலும், படுத்தாலும், அமர்ந்தாலும் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, நம்மோடு பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த 2024வது ஆண்டுல ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் வந்து அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த கடவுள் நம்மை குறித்து அனைத்தையும் தெரிந்து வைத்தவராக இருக்கிறார், காலங்களை கடந்தவராக வந்து இருக்கிறார், நமக்காக வளமான திட்டங்களை வைத்திருக்கக்கூடியவராக, வகுத்திருக்கக்கூடியவராக இந்த கடவுள் வந்து இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, நம்மோடு பயணிக்கக்கூடிய உன்னதமான கடவுளாக இந்த கடவுள் வந்து இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையில குழப்பங்கள் வருகின்றதா, உன்னுடைய வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் வருகின்றதா, கவலைப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை வந்து தப்புவித்து பெருமைப்படுத்துவேன் என்று நமக்கு ஆண்டவர் சொல்றார். எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 3. பலமுறை நாம் வந்து வாசித்திருக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 5 மற்றும் 6 எடுத்து வாசிங்க.
முழு மனதோடு முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். நீ எதை முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. அப்பொழுது நீ எதை செய்தாலும் ஆண்டவர் செம்மை ஆக்குவார். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம் எபிரேயர்கள் எழுதிய புத்தகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 5 மற்றும் 6. மீண்டும் எடுத்து வாசிங்க. எபிரேயர்கள் எழுதிய புத்தகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 5 மற்றும் 6. பொருளாசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை விட்டு விலக மாட்டேன். இப்ப பாருங்க, பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள், ஏனெனில் நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். இங்கு பாருங்க, நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 5 மற்றும் 6 முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்போது அவருடைய பாதையை செம்மையாக்குவார். இப்ப இரண்டுக்குமான தொடர்பு என்ன அப்படின்னா, பல நேரங்களில் நான் பொருள் ஆசை, எனக்கு பணம் இருந்தா போதும், என் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு வராது. சொல்றமா இல்லையா? சொல்றமா இல்லையாப்பா? எதை செய்தாலும் என்ன செய்யறோம் அப்படின்னா, எனக்கு பொருள், எனக்கு பணம் இருந்தா போதும், அதிகாரம் இருந்தா, நான் மட்டும் இந்த வேலையில இருந்திருந்தேன்னா, நான் மட்டும் இப்படி இருந்திருந்தேன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? சொல்றோமா இல்லையா? நம்ம அப்ப பாருங்க, நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை என்ன செய்யறோம் அப்படின்னா, அதை சரி செய்ய பார்க்கிறோம். ஒரு குறை வருகிறது, சரி செய்ய பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், அது உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏன் நம்ம எல்லாம் டை அடிக்கிறோம்? பெண்கள் சிகை அலங்காரம் செய்யறாங்க, அந்த ஃபேஷியல் பண்றாங்க, அப்புறம் இந்த த்ரெட்டிங் பண்றாங்க, என்ன, அப்புறம் டை அடிக்கிறாங்க. என்ன, ஏன் அடிக்கிறாங்க? இளமையா காண்பிப்பதற்கு. ஒரு குறை வருகிறது. நீங்க பஸ்ல போவீங்க அல்லது கடைக்கு போவீங்க, பாட்டி அப்படின்னு இருப்பாங்க. என்ன பாட்டிங்கிறியா? நீ என்ன பாட்டிங்கிறியா? ஆன்டி சொல்லு. சொல்றமா இல்லையா? 65 வயசு 70 வயசு ஆளு பாட்டி அப்படின்னு சொன்னுச்சு அப்படின்னா, பாட்டியா ஆன்டி சொல்லணும், ஆன்டி சொல்லணும். சொல்றமா இல்லையா? அப்ப பாருங்க, ஏன் அப்படின்னா ஒரு குறை வருகிறது. சுருக்கம், கண்ணில் சுருக்கம் வருது. உடனே மேக்கப், அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், அப்புறம் டை அடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், அப்புறம் காய வைக்கணும், அப்புறம் குளிக்கணும். எவ்வளவு நேரம் செலவு பண்றோம். ஏன் அப்படின்னா ஒரு குறை. என்னை வயசானவங்க சொல்லிட்டாங்க, என்னை ஓரம் கட்டுறாங்க. என்ன செய்யறாங்க? என் குடும்பத்துல ஒதுக்குறாங்க, சமூகத்துல போனா வயசானவங்கள ஓரமா போன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு குறை வருகிறது. அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த குறைகளை சரி செய்வதற்கு கடைக்கு போறோம், ஃபேஷியல் பண்றோம், த்ரெட்டிங் பண்றோம், டை அடிக்கிறோம், என்னென்னமோ பண்றோம். அப்புறம் மினுக்கிட்டு வர்றது அப்படியே என்ன நம்ம பண்ணக்கூடிய செயல்பாடுகள். அப்போ மீண்டுமாக யாராவது ரோட்ல போறவன, யாராவது ஆளு. அப்ப பாருங்க, ஒரு குறை, அந்த குறைகளை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சரி செய்கிறோம். ஆனா நினைச்சிட்டு இருக்கிறோம், அது நம்ம நிறைவை கொடுக்குமா? முடியாது. 2 வாரம் தாக்கு பிடிக்கும். அப்புறம் மறுபடியும் த்ரெட்டிங் பண்ணணும், போகணும், கடைக்கு போகணும், பியூட்டி பார்லர் போகணும், ஒரு 1000 ரூபாய் காசு வச்சிருக்கணும். சரிங்களா? அப்புறம் என்ன, ஃபேஷியல் பண்ணணும், இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. மீண்டுமாக அதே குறைபாடு வந்துவிடும். மக்கள் என்னை ஒதுக்கி விடுவார்கள் என்கிற ஒரு குழப்பம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும், மனிதனை போல என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா விட்டு விலக மாட்டேன்.
அதனால ஆண்டவர் சொல்றாரு, பொருள் ஆசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள், நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுதான் நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 5 மற்றும் 6 வாசிக்கின்றோம். என்ன அப்படின்னா, முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நாம மறைக்கிறோம், அறிவை பயன்படுத்துறோம். முடி நரைச்சிருச்சு உடனே டை அடி, சுருக்கம் விழுந்துருச்சு மேக்கப் அடி, மேக்கப் போடு, இதெல்லாம் உட அறிவை பயன்படுத்துறோம். இப்படி பல காரியங்கள்ல என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்முடைய சொந்த அறிவை பயன்படுத்துறதுனால கடவுளுடைய உடனிருப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒரு அடி எடுத்து வைக்கிறேனா, அதுல கடவுள் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேனா, கடவுள் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியாக இருக்கிறது. அப்ப கடவுள் நம்மை விட்டு விலகாதவராக, நம்மோடு பயணிக்க கூடியவராக இருக்கிறார். அப்ப இந்த கடவுளிடத்துல நம்முடைய வாழ்வு என்ன செய்யணும்னா, ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, கடவுள் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். கடவுள் நமக்கு வளமான வாழ்வினை நமக்கு வைத்திருக்கிறார். நம்மோடு பயணிக்கக்கூடியவராக கடவுள் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் வருகின்ற பொழுது நமக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியவராக கடவுள் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமா சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும். எல்லா நாளுமே நம்முடைய வாழ்வு மலர்படுக்கையால் ஆன ஒரு வாழ்வாக அமைந்து விடாது. ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான துன்பங்களை, நெருக்கடிகளை, வேதனைகளை, சோதனைகளை நாம் சந்திக்க நேரிடும். நான் கோபப்படக்கூடாதுன்னு நினைப்பேன், நான் முடியலை, கோபப்படுறேன், அது ஒரு சோதனை, அது பலவீனமாக இருக்கலாம். அல்லது தவறான எண்ணத்தோடு இச்சையோடு பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, என்னால் முடியலை, நான் அந்த பலவீனத்தில் நான் மீண்டுமாக விழுந்து விடுகின்றேன். பல்வேறு விதமான சோதனைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க. இப்போ சோதனை வரும். பக்கத்தில் உள்ளவங்க கழுத்தில் என்ன போட்டிருக்கிறாங்க, எத்தனை பவுன் நகை இருக்கும், காதில் என்ன போட்டிருக்கிறாங்க. இப்போ சோதனை. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதா, அல்லது பக்கத்தில் உள்ளவங்க கழுத்தை பார்க்கறதா, காதை பார்க்கறதா, இல்லை மூக்கை பார்க்கறதா, இதுதான் நமக்கு வரக்கூடிய ஒரு சோதனையாக இருக்குது. அல்லது அந்த உடுத்தக்கூடிய உடை, இவர் என்ன உடை உடுத்தி இருக்கிறாங்க, நம்மளோட காஸ்ட்லியாக போட்டு அதிகமாக விலை உயர்ந்த புடவை அணிந்திருக்கிறாங்களா, அல்லது உடைகளை உடுத்தி இருக்கிறாங்களா. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த சோதனையாக நமக்கு இருக்கிறது. இந்த சோதனைகள் நமக்கு பெரும்பாலான நேரங்களில் சாத்தானால் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. சரிங்களா? சோதனைகள் பெரும்பாலான நேரங்களில் சாத்தானால் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த தூண்டுதல், அது யாரால கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, கடவுளால நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது என்ன சோதனை? டெம்ப்டேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன். எப்படி நான் புரிஞ்சு கொள்றது? சோதனை எப்படி சாத்தானால கொடுக்கப்படுகிறது? ஒரு சின்ன உதாரணம் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சாலையில் போகிறோம், சாலையில் போகிறப்ப ஒரு பெண் வர்றாங்க, ஒரு ஆண் வர்றாங்க. பார்த்தோட என்ன செய்யுது அப்படின்னா, பார்க்கணும். மனசு கண்ணு சொல்லுது பாரு அப்படின்னு சொல்லுது, அது சோதனை. சரிங்களா? அப்ப அந்த சோதனை என்ன செய்யுது அப்படின்னா, அது யதார்த்தம். ரோட்டு சாலையில போறோம், பயணிக்கிறோம், ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ பார்க்கிறோம், ஒரு ஈர்ப்பு வருகிறது, நம்ம கடந்து போகிறோம், அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, இங்க வச்சு ஓஹோ இவங்க இப்படி இருக்கிறாங்களா, நான் இவங்களோட இருந்தா எப்படி இருக்கும், நான் இவங்களோட பயணம் செஞ்சா எப்படி இருக்கும், டிராவல் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனை செய்து பார்க்கிறோம் அல்லவா. அதுதான் பாவமாக நம்முடைய வாழ்க்கையில் மாறிவிடுகிறது. அப்போ ஒவ்வொரு முறையும் சோதனைகள் வருகின்றன. இந்த சோதனைகள் வருகின்ற பொழுது கடவுள் என்ன செய்றார் அப்படின்னா, தூண்டுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். டேய் அமல்ராஜ், நீ போற போக்கு சரியில்லை, ஒழுங்காயிரு. மனசாட்சி கடவுள் சொல்லுவார். நான் திருந்தலை வச்சுங்களேன், ஒரு அடி அடிச்சிருவார். டக்கு ஒரு அடி அடிச்சு அங்கே நமக்கு ஒரு அவப்பெயர் உண்டாக்கி, அப்புறம் மீண்டுமாக என்ன செய்வார் அப்படின்னா, கடவுள் அவர் பக்கம் தன்னை இழுப்பார். இது நம்முடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய ஒன்று. இப்ப சோதனை வருகின்ற பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். இப்ப கணவன் மனைவி நீங்க இருக்கிறீங்க, இன்றைக்கு திருமணத்துக்கு புறம்பான உறவு அதிகமாகி கொண்டே இருக்கிறது.
இன்னும் எதிர்காலத்தில் ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு இன்னும் இந்த திருமண பந்தம் இருக்குமா, அல்லது ஒரு 50 வருஷத்துல திருமண பந்தம் இந்த வாழ்க்கை முறை இருக்குமா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. திருமணத்திற்கு புறம்பான, திருமணத்திற்கு முந்தைய நிறைய தவறான உறவுகள், வாழ்க்கை முறைகள் இன்றைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம், செய்து கொண்டிருக்கலாம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மக்களுடைய போக்கு, மனிதர்களுடைய சிந்தனை மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ கடவுளுக்கு உகந்த காரியமா அது இல்லை. கடவுளுக்கு ஒவ்வாத காரியங்கள்ல நம்ம பல நேரங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப கடவுள்கிட்ட என்ன செய்யணும் அப்படின்னா ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்ப கணவன் மனைவி ஒரு இடத்துல பணித்து வேலை செய்யறீங்க, வேலைக்கு போற இடத்துல சோதனை வருகிறது, துன்பம் வருகிறது, நெருக்கடி வருகிறது, தவறான உறவுகளுக்கான சூழல் இருக்கிறது. அப்ப அந்த கணவனும் மனைவி என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சோதனையை தனக்குள்ளாக மறைத்து கொள்ள கூடாது. மாறாக மனைவியிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், கணவனிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அங்க என்ன நடக்கும், அந்த சோதனையில் இருந்து நாம் விடுவிக்கப்படுவோம். இப்போ எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு ஆன்மீக தந்தை இருப்பாங்க. இன்றும் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, எனக்கெல்லாம் ஃபாதர்ஸ் இருக்கு, ஆன்மீக தந்தை இருக்கிறாங்க. இப்போ குடும்பத்தில் ஆன்மீக தந்தை அவருடைய வேலை என்ன அப்படின்னா, எங்களுடைய குழப்பங்கள், எங்களுடைய சந்தேகங்கள், எங்களுடைய சோதனைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை கொடுப்பது, வழிகாட்டுவது. அப்போ சொல்லுவாங்க, நாங்கள் சொல்லுவோம், ஃபாதர் 23 24 வயசு, அப்போ கல்லூரி படிக்கிறோம், அந்த ஏஜ், அந்த வயதுக்குரிய ஒரு சில மாற்றங்கள் வரும், உடல் சார்ந்த மாற்றங்கள் வரும். அப்போ நாங்கள் சொல்லுவோம், ஃபாதர் நாங்கள் போகிறோம், அவுட்டிங் போனோம், பெண்களை பார்த்தோம், இந்த மாதிரி சோதனை வருகிறது. அப்போ ஃபாதர் சொல்லுவார், யூ ஆர் நார்மல் அப்படிம்பாரு. ஓ என்ன நார்மல்ங்கிற நீன்னு? அப்போ நமக்கு பயமா இருக்கும். இப்போ நீங்க இதுதான் ஒரு மனிதன் அப்படின்னா இதெல்லாம் எல்லா உணர்வுகளும் இருக்கும். அப்ப என்ன சொன்னா, நீ ஒரு ஆணுக்குரிய அந்த இயல்பான யதார்த்தமான வாழ்க்கை நிலையை கொண்டு இருக்கிற, கவலைப்படாத, பயப்படாத, கடவுள்கிட்ட ஒப்புக்கொடு. அப்ப யாரெல்லாம் மறைக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அங்க குருத்துவத்தில் தவறான வாழ்க்கை முறைகள். அவங்க அதான் சொல்லுவாங்க. இப்ப ஆன்மீக தந்தை, இப்ப ஃபாதர் சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட ஆன்மீக தந்தையர் எங்கள்கிட்ட சொல்லக்கூடியது, நீ அரைக்குறையாக உன்னை கடவுள்கிட்ட கொடுக்க கூடாது, நீ என்ன உன்னை முழுமையாக கடவுள்கிட்ட கொடுக்கணும். உன்னுடைய உணர்வுகள், உன்னுடைய ஆசா பாசங்கள் எல்லாவற்றையும் கடவுள்கிட்ட கொடுக்கணும். இதுதான் சிலுவை, இதை நீ துறந்து தான், இதை நீ கடவுள்கிட்ட அர்ப்பணிச்சு தான் என்ன செய்யணும் அப்படின்னா உன்னுடைய துறவு வாழ்க்கைய, அர்ப்பண வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொல்லி எங்களோட ஆன்மீக தந்தையர் எங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அப்ப சோதனை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடிய ஒன்று. அது எந்த வயசுல வேண்டுமானாலும் வரலாம். அது உடல் சார்ந்த சோதனை, மனம் சார்ந்த பிரச்சனை, அல்லது உறவு சார்ந்த சோதனைகள். ஐயோ நான் பேசக்கூடாதுன்னு இருக்கிறேனே, நான் பேசலான்னு இருக்கிறேன், ஆனா போனா எரிஞ்செறிஞ்சு உழுவுறாங்களே, சோதனை. ஆனா மனசு சொல்லுது பேசணும்னு சொல்லுது, ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா எரிஞ்செறிஞ்சு விழுவுறாங்களே. அப்போ இப்படிப்பட்ட நிலைகள்ல கடவுள் சொல்றாரு, உன்னுடைய சோதனையில் இருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். எடுத்து வாசிங்க, கொரிந்தியருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 10 இறைவார்த்தை 13 எடுங்க. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 10 இறைவார்த்தை 13. உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்க மாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். நேரா குதிச்செல்லாம் வரமாட்டார் கடவுள், சரிங்களா? மனிதர்கள் வழியாகத்தான் வழிகாட்டுதல். அல்லது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமருகின்ற பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நீங்க ஆண்டவர் உங்களுக்கு சோதனை வருகின்ற பொழுது, துன்பம் வருகின்ற பொழுது, நெருக்கடி வருகின்ற பொழுது, பிரச்சனை வருகின்ற பொழுது கடவுள் நேரடியாக பேசுவாரா? அதெல்லாம் கிடையாது. நம்மளை போல பேசுவார்? அதெல்லாம் கிடையாது. என்ன செய்வார் அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் உங்களோடு பேசுவார். எப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும், சோதனைகளை எதிர்கொள்ளணும் என்பதற்கான ஆலோசனைகளை, வழிகாட்டுதல்களை கடவுள் நமக்கு கொடுப்பார். இரண்டாவதாக மனிதர்கள் வழியாக
யாரெல்லாம் கடவுளுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ, அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ, அந்த இறை ஏவுதல் கடவுளுடைய தூண்டுதல் யாருக்கெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் வழியாக கடவுள் என்ன செய்வார் அப்படின்னா, நம்முடைய சோதனையிலிருந்து விடுபடுவதற்கான வழிவகைகளை நமக்கு கொடுப்பார். அதான் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 10 இறை வார்த்தை 13 கடவுள் நமக்கு என்ன செய்யறார் அப்படின்னா, நமக்கு ஒரு வாக்குறுதியாக நமக்கு கொடுக்கிறார். அப்ப துன்பம் உண்டு, துயரம் உண்டு, நான் கிறிஸ்தவன் அப்படிலாம் கிடையாது. யாரா கிறிஸ்தவனா இருக்கிறது இருந்தாலே நமக்கு துன்பம் உண்டு, பாடுகள் உண்டு. நான் அடிக்கடி சொல்லக்கூடியது, இன்றைக்கு ஒரு கட்சியில் இருக்கிறோம், அரசியல் கட்சியாக இருக்கலாம், ஒரு அமைப்புல இருக்கிறோம், அமைப்புல உறுப்பினராக இருக்கிறது பெரிய வேலை கிடையாது, பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. ஒரு அமைப்புல, ஒரு இயக்கத்துல அல்லது ஒரு அரசியல் கட்சியில உறுப்பினராக இருப்பது என்பது பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது என்பது ஒரு மிக கடினமான ஒன்று. கிறிஸ்தவளாக வாழ்வது என்பது கடினமான ஒன்று. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல நீ என்னை ஏத்துக்கிட்ட அப்படின்னா, என்னை பின்பற்றின அப்படின்னா உனக்கு துன்பம் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. அந்த வேதனைகள் துன்பங்கள் அனைத்திலிருந்து என்ன செய்வேன் அப்படின்னா, நான் உன்னை தப்புவிப்பேன். எடுத்து வாசிங்க யோவான் நற்செய்தி அதிகாரம் 16. யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தை 33 எடுத்து வாசிங்க. என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டு நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மேல் வெற்றி கொண்டு விட்டேன் என்கிறார். அப்ப இந்த உலகத்துல கடவுளை பின்பற்றுகின்ற பொழுது, உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக வாழுகின்ற பொழுது, கடவுளுக்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணமாக்குகின்ற பொழுது அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, துன்பம் உண்டு, துயரங்கள் உண்டு. இப்ப இந்த சோதனைகள், நெருக்கடிகள், வேதனைகள், பாரங்கள் இவைகளெல்லாம் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம தப்பிக்க முடியாது, துன்பத்திலிருந்து நம்ம தப்பிக்க முடியாது. பல துன்பங்கள் நம்மளா ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய துன்பங்கள். இன்றைக்கு பாருங்க, இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் நடக்கிறது, ரஷ்யா உக்ரைன் போர் அப்படியே என்ன நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இன்றைக்கு போர்கள் நடப்பதற்கான காரணம் என்ன? இது கடவுள் காரணமா? இல்லை. இன்றைக்கு பொருளாதார பிரச்சனை வருது, பொருளாதார நெருக்கடி வருகிறது, இதுக்கு கடவுள் காரணமா? இல்ல. உங்க குடும்பத்துல எனக்கு தெரிந்த குடும்பம் தான். என்ன அப்படின்னா, குடிக்கிறாரு, நான் சொல்றோம் அண்ணே குடிக்காதீங்க, குடிச்சா உங்க குடும்பம் பாருங்க ஒரு கைப்புள்ள இருக்குது, ஏன்னா நீங்க இன்னும் வாழ வேண்டிய வயசு இருக்கிறது, நீங்க இப்படி குடிச்சிட்டு தாந்தோன்றித்தனமா இருக்கிறீங்களே, அவர் அதெல்லாம் பார்த்துக்கலாம் தம்பி, விபத்து ஏற்படுகிறது, குடிச்சிட்டு போறாரு, விபத்து ஏற்படுகிறது, கால் முறிவு. இதுக்கு யாரு காரணம்? கடவுள் காரணமா? கடவுள் காரணம் கிடையாது. இன்றைக்கு பல துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருது அப்படின்னா, நாம அனுபவிக்கிறோம் அப்படின்னா, இதற்கு நாம் தான் காரணங்களாக, காரியர்களாக, கர்த்தாவாக இருக்கிறோம். இப்ப பல நேரங்கள்ல துன்பம் வருகிறது, துன்பம் வந்த உடனே கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, ஒரே கூப்பாடு, நானுமே கோயிலுக்கு வர மாட்டேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன், நீ என்னை தண்டிக்கிற, நீ என்னை பழி வாங்குற, பயங்கரமா கடவுள்கிட்ட முறைப்பாடு நம்ம கொள்வது உண்டு. கடவுள் சொல்றாரு, இந்த உலகத்துல என் வழியாய் உனக்கு சோதனை வந்துச்சு அப்படின்னா, துன்பம் வந்துச்சு அப்படின்னா, நெருக்கடி வந்துச்சு அப்படின்னா, நான் என்ன செய்வேன்? அதை நான் எப்படி வெற்றி கொண்டேனோ அதே போல நான் வெற்றி கொள்வதற்கு நான் உதவியாக உன்னோடு இருப்பேன். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில துன்பங்கள், சோதனைகள் வரலாம். அப்படி சோதனைகள் வந்தாலும் கடவுள் சொல்றாரு, நான் உன்னோடு பயணிப்பேன், உன்னை நான் தப்பிவித்து பெருமைப்படுத்துவேன். எடுத்து வாசிங்க பேதுருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 4. பேதுருக்கு எழுதிய முதல் புத்தகம் 1 பேதுரு அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 12 முதல் 19 வரை எடுத்து வாசிங்க. அன்புக்குரியவர்களே, துன்பத்தில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டதென வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் துணை பங்கு பெறுகிறீர்கள்
நீங்கள் துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். பாருங்க, நாம கிறிஸ்துவுக்காக கடவுளுக்காக துன்பப்படுகின்ற பொழுது அங்கு யார் நம்மோடு தங்குகிறார் அப்படின்னா தூய ஆவியானவர் நம்மோடு தங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவனாக இருக்கின்ற பொழுது துன்பம் உண்டு, சோதனை உண்டு. அந்த சோதனையில் நம்ம வீழ்ந்து விடாமல், நம்பிக்கை இழந்து விடாமல் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா அந்த துன்பத்தில் நாம் இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் நமக்கு தேவையான அந்த தூய ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். அது தொடர்ந்து வாசியா. ஆனால் உங்களுக்கு வரும் துன்பங்கள் நீங்கள் கொலைஞராகவோ திருடராகவோ தீமை செய்பவராகவோ பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ இருந்தால் வந்தவையாய் இருக்கக்கூடாது. மாறாக நீங்கள் கிறிஸ்தவராய் இருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட்கப்படலாகாது. அந்த பெயரின் பொருட்டு கடவுளை போற்றி புகழுங்கள். 15வது வசனத்துல பாருங்க, உங்களுக்கு வரும் துன்பங்கள் நீங்கள் கொலைஞராகவோ திருடராகவோ தீமை செய்பவராகவோ பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ இருப்பதால் வந்தவையாய் இருக்கக்கூடாது தானே சொல்றோம். இது நாம ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சோதனைகள், நாம ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய துன்பங்கள். அப்ப இப்படிப்பட்ட துன்பங்களுக்கு கடவுள் காரணம் அல்ல. இன்றைக்கு பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாங்க, ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாங்க. பிள்ளைகளுடைய குறித்த ஒரு வாழ்க்கை, திருமணம் ஆயிரங்காலத்து பயிர் அப்படிலாம் சொல்றோம். நீங்க அவர் ஒரு மரபு வழியாக பாரம்பரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, திருச்சபை நமக்கு போதிக்கிறது. ஆனால் பிள்ளைகளை குறித்த ஒரு கவலை அக்கறை இல்லை. ஆனா என்ன நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னா பணம் இருந்தா போதும், செல்வாக்கு இருந்தா போதும், நல்ல வீடு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அப்படின்னா வீட்டை பார்க்கறாங்க, வசதியை பார்க்கறாங்க, சம்பளத்தை பார்க்கறாங்க. ஆனால் என்ன செய்யல, அந்த மனிதனுடைய அந்த குடும்பத்தாருடைய குணாதிசயங்களை பார்ப்பதில்லை. கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஒரு திருமண வாழ்க்கை, திருமணத்தை நிர்ணயிக்க போறீங்க, கடவுளை தேடுறீங்க, புரோக்கரை தான் தேடுறீங்க. யாராவது பொண்ணு இருந்தா பாருப்பா நம்ம ஜாதி சனத்துல சொல்றீங்களா இல்லையா? சொல்றமா இல்லையா? இப்ப கடவுளா புரோக்கரா யாரு முக்கியம்? புரோக்கர் ரெண்டு பக்கமும் காசு வாங்கிக்கிறாரு, இங்கிட்டும் வாங்கிக்கிறாரு, வருமானத்தை பார்த்துக்கிறாரு. அப்படி பேசுவார் பாருங்க, அவரை போல பேச முடியாது. அப்படிப்பட்ட குடும்பங்க உங்க மகளுக்கு உரித்த போன தங்கமா பார்த்துக்குவாங்க. 2 நாள்ல வீட்டு குடியாருது, 2 நாள்ல. இப்ப அவசரப்பட்டு தவறான ஆலோசனைகளை கேட்கின்ற பொழுது குடும்பம் அங்க சிதைந்து போகக்கூடிய ஒரு நிலை. இப்ப இப்படிப்பட்ட துன்பங்கள் நாம காரணமா, கடவுள் காரணமா இல்லையே. மாறாக இதற்கெல்லாம் அதாங்க ரொம்ப அழகா பேதுரு சொல்றார். என்ன அப்படின்னா, நீங்க கொலைஞராகவோ திருடராகவோ பிறர் காரியங்கள் தலையிடுபவராக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில துன்பங்கள் வரும், அதற்கு நான் பொறுப்பல்ல. நீ கிறிஸ்தவனாக இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையில துன்பம் உண்டு, வேத நெருக்கடி உண்டு. அந்த நெருக்கடியில் என்ன செய்வேன் அப்படின்னா நான் உன்னை தாங்குவேன். அந்த துன்பங்கள் எதிர்கொள்ள வேண்டிய தூய ஆவியானவரை, அந்த பெலனை நான் உனக்கு கொடுப்பேன். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் எனக்காக துன்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கடவுளை போற்றி நீங்கள் புகழுங்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு எடுத்துரை முன்வைக்கக்கூடியவராக நமக்கு இருக்கிறாரு. எடுத்து வாசிங்க, எசாயா புத்தகம் அதிகாரம் 43 இறை வார்த்தைகள் 2 மற்றும் 3 எடுத்து வாசிங்க. எசாயா புத்தகம் அதிகாரம் 43 இறை வார்த்தைகள் 2 மற்றும் 3.
நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் 3வது வசனம் வாசியா. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. இஸ்ரவேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, அப்படியே நமது துன்பத்துல போனாலும், நம்முடைய விருப்பத்தினால துன்பங்களை அனுபவித்தாலும் கடவுள் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். பாருங்க, பாபிலோன் நாட்டுல அடிமைகளாக இருக்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் அடிமையா போறாங்க? என்ன காரணம்? கடவுளை விட்டு புறம்பாக வாழக்கூடிய ஒரு நிலை, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழல. அப்ப என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா, அங்க அவர்கள் அடிமையாக வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள். பாபிலோனிய நாட்டில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்படி அடிமைகளாக இருந்தாலும் கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டு கடவுள் அவங்க மன்றாடுகிறார்கள். கடவுள் என்ன சொல்றாரு? அப்பதான் சொல்றாரு, நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆற்ற கடந்து செல்வ, இந்த ஆறு உன்னை மூழ்கடிக்காது. நீ தீ நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய் சொல்றாங்க. அப்ப நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏன் அப்படின்னா, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ரேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே என்று கூறுகிறார். அப்போ நாம கொலைஞராக இருந்தாலும், பொறாமையில செயல்பட்டாலும், அல்லது துன்பத்துல இருந்தாலும், பிறர் காரியங்களை தலையிடுபவராக இருந்தாலும், தீய காரியங்களை செய்பவராக இருந்தாலும், நம்ம துன்பங்களை அனுபவிக்கிறோம், வேதனைகளை அனுபவிக்கிறோம். அப்படி கடவுளுக்கு உகந்த காரியங்களை செய்யாமல் வேதனைகளை அனுபவித்தாலும், எப்படி இஸ்ரேல் மக்கள் கடவுளை விட்டு தூர போனார்களோ, அடிமை வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, அவர்களை கடவுள் எப்படி தன்னுடைய திருக்கரத்தால் தாங்கினாரோ, அவர்களை வழி நடத்தினாரோ, அவர்களை பாதுகாத்தாரோ, அவர்களுக்கு வளமான வாழ்க்கை கொடுத்தாரோ, அதே போல இந்த ஆண்டுல உங்களுக்கு துன்பங்கள் வரும், நிச்சயம் உண்டு. என்னடா சாமியார் இப்படி பேசுறானே? நான் யதார்த்தத்தை பேசுறேன். பல நேரங்கள் நம்ம இந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் அதான் விரும்புறோம். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். அதான் சாமியார் ஆசீர்வாதத்தை பத்தி பேசினா, உனக்கு 2 நாள்ல இது நடக்கும், 5 நாள்ல இது நடக்கும் அப்படின்னு சொன்னா உடனே கூட்டம் அலமோதுது. இது ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். வாழ்க்கையை தொடுகின்ற பொழுது, உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குப்பா, பாவ வாழ்க்கை, உன் குடும்பத்துல பிரச்சனை இருக்குப்பா, உன்னைய நீ திருத்திக்க சொன்னா, என்ன சாமியார் நமக்கு பிடிச்ச மாதிரி பேச மாட்டேங்கிறாரு சொல்றோம், நினைக்கிறோமா இல்லையா? அப்போ இந்த உலகத்துல, இந்த ஆண்டுல நமது காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். துன்பம் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஒருவேளை நம்முடைய பலவீனத்தினால வரலாம், நம்முடைய குடும்ப உறுப்பினர்களால வரலாம், அது கடவுள் கொடுக்கக்கூடிய சோதனையா கூட இருக்கலாம். சரிங்களா? கடவுள் கொடுக்கக்கூடிய சோதனையா கூட இருக்கலாம். கடவுள் சொல்றாரு, நீர்நிலைகள் வழியாக செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ரேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே என்று ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னா, நமக்கு தன்னுடைய உடனிருப்பை கொடுக்கக்கூடியவராக ஆண்டவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 அடுத்து சொல்றாரு பாருங்க, இந்த உலகத்துல உன்னை நிறைய பேர் காயப்படுத்தி இருக்கிறாங்க, அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. நீ அதை பத்திலாம் கவலைப்படாதப்பா, அவங்கள நான் பார்த்துக்கிறேன். நீ போன வருஷம் எப்படி பேசுனவ தானே சொல்றமா இல்லையா? உன்னை பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு வருதா இல்லையா? எடுத்து கையில கிடையாது எடுத்து அடிக்கலாம் போல வருது. ஏய் போடா, கண்மட நிக்காதடா சொல்றமா இல்லையா? பிள்ளைய பார்த்தா சொல்றோம், கணவனை பார்த்தா சொல்றோம், வேலை சக பணித்தளத்துல சொல்றோம், சக ஊழியர்கிட்ட பணியாளர்கிட்ட சொல்றோம். ஏன் சொல்றோம்? காயப்படுத்தப்பட்டிருக்கிறோம். தகாத வார்த்தைகளினால, தகாத செயல்களினால
வந்து காயப்படுத்தப்பட்டு இருக்கிறோம், அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் போன வருஷம் முடியல, இந்த வருஷம் வந்துருச்சு, என்னால பழி வாங்க முடியல, இந்த வருஷம் அவனை பழி வாங்குவேன்டான். சில பேர் முடிவெடுத்து வச்சிருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் என்னோட வேலைப்பா, இதெல்லாம் நீ வந்து கவலைப்படாத, நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அன்பொழுக எல்லாரும் நீ நடந்து கொள். எடுத்து வாசிங்க ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 9. எடுத்து வாசிங்க ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 9. வாசிக்குமா? உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொள்ளுங்கள். இப்போ உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொள்ளுங்கள். ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் என்னெல்லாம் நான் நிறைய வளர வேண்டி இருக்கிறது. உடனே சொல்லு கோபம் வரும். அப்ப பாருங்க, நம்முடைய அன்பு கள்ளமற்றதாக இருக்கணும். எங்க அம்மா சிரிக்கிறாங்க என்ன? அப்ப பாருங்க, அப்போ நம்முடைய அன்பு கள்ளமற்றதாக கபடமற்றதாக இருக்கணும். பலர் நம்ம வந்து துன்புறுத்தலாம், வலிக்கும், தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், வேதனை வரும், என்னோட பேசிட்டாங்களே அப்படியே ஒரு விதமான பாரம், ஒரு தாங்க முடியாத ஒரு வலி, ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படிலாம் வரும், மனசுல தோணும். நான் கடவுள் சொல்றாரு, நீ யார் உன்னை துன்புறுத்துகிறார்களோ, யார் உங்களை வந்து அவமானப்படுத்துகிறார்களோ, ஏளனப்படுத்துகிறார்களோ, என்ன செய்யணும் அப்படின்னா அப்படின்னு வந்து பதிலுக்கு பதில் செய்யாத. எடுத்து வாசிங்க அதே ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 19. எடுத்து வாசிங்க. அன்பார்ந்தவர்களே பழி வாங்காதீர்கள், அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள். ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியவை என்கிறார் ஆண்டவர். பழி வாங்குவதும் சரிங்களா, கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியவை. ஒரு சின்ன உதாரணம் எடுத்து வாசிங்க. ரோமேயருக்கு எழுதிய எரேமியா புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 11. எடுத்து வாசிங்க. எரேமியா புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 11. தங்கள் தெய்வங்களே அல்ல எனினும் அவற்றினை மாற்றிக்கொண்ட மக்களினம் 13 வாசியா சாரி 13. ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். அதுல 19 வாசியா, 13க்கு அப்புறம் 19 வாசிங்க. உன் தீச்செயலே உன்னை தண்டிக்கும், உன் பற்றுறுதியின்மையே உன்னை கண்டிக்கும். உன் கடவுளாகி ஆண்டவராம் என்னை புறக்கணித்தது தீயது எனவும் கசப்பானது எனவும் கண்டுணர்ந்து கொள். என்னை பற்றிய அச்சமே உன்னிடம் இல்லை. பாருங்க என்கிறார் ஆண்டவர். 13வது வசனம் என்ன அப்படின்னா, மக்கள் இஸ்ரேல் மக்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதாவது என் மக்கள் 2 தீச்செயல்களை செய்கிறார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பொருளாசி விலக்கி வாழுங்கள். எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 13 இறை வார்த்தை 5 மற்றும் 6 வாசிக்க கேட்டோம். எனக்கு வந்து பொருள் இருந்தா போதும், பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதான் இங்க வந்து எரேமியா புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 13 வாசிக்கிறோம். என் மக்கள் 2 தீச்செயல்களை செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். இப்ப எனக்கு வந்து கடவுள் தேவையில்லை, எனக்கு யார் இருந்தா போதும், பணம் இருந்தால் போதும், எனக்கு அழகு இருந்தா போதும், எனக்கு அதிகாரம் இருந்தால் போதும். பணத்தை கடவுளாக பார்ப்பது, கடவுளுக்குரிய இடத்துல மனிதர்களை, குழந்தைகளை, பொருட்களை வைக்கின்ற பொழுது அங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய கடவுளை நாம் வந்து புறக்கணிக்கிறோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அப்ப என்ன செய்யணும்? தண்ணீர் தேங்காத வற்றாத நீரூற்றை வந்து குடைந்து கொள்கிறோம்.
குட்டைகளை வந்து குடைந்து கொள்கிறோம். எனக்கு பணம் இருந்தா போதும்பா. நிறைய வீடுகளில் நான் ஒரு 4-5 வீடு போயிருக்கிறேன், கொஞ்சம் பணக்காரவங்க வீடெல்லாம். இப்போ போனோம்னா அங்கே ஒரு கிரேஸ், அந்த அருள் இருக்காது. வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துக்கு வந்த உடனே மக்கள் சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கு ஃபாதர், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், கடவுளுடைய பிரசன்னம் இருக்குது ஃபாதர் சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணா கேட்குது ஃபாதர், விண்ணப்பங்கள் வந்து கேட்கப்படுகிறது ஃபாதர். அப்ப இந்த இடத்துல ஜெபம், பரிந்துரை ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது, வழிபாடுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவங்க விரும்புறாங்களோ என்ன நடக்குது அப்படின்னா, அங்க வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், எதிர்மறையான அந்த அலைகள், அதிர்வு வந்து இந்த இடத்துல இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப சில வீடுகளுக்குள்ள போறப்ப, அந்த வீட்டுக்குள்ள போனோமே முகம் அப்படியே ஒரு பிரகாசமா இருக்காது. ஏன்டா அந்த சாமியாப்பா வர்றான். அப்ப பாருங்க, இதுதான் என்ன காரணம். வீட்டுக்குள்ள போய் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசி பார்த்தோம் அப்படின்னா, அங்க குழப்ப பிரச்சனை வெளியே வரும். கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது அவங்களுக்கே தெரியல. அவங்க வந்து கடவுளை மறந்துட்டு எனக்கு பணம் 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 போயிட்டு செய்றாங்க. அப்படின்னா பணம் கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறாங்க. நான் குடும்பத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள பெரிய பெரிய வீடப்பா, பிள்ளைக்கொன்னு பேத்திக்கொன்னு எல்லாம் ஒவ்வொரு பெட்ரூம் தான். மந்திரிக்க வரப்ப, டே எங்கடா நம்மள இந்த உலகத்துலாம் இருக்கிறோமா. ஆனா உள்ளுக்குள்ள அந்த அருள், அந்த முகத்துல ஒரு பிரகாசம். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் ஃபாதர் டல்லா இருக்கிறீங்க? ஏன்னா டல்லாலாம் இல்லப்பா, நான் தூங்கல, டல்லா இருக்கிறேன். ஏதாவது பிரச்சனையா ஃபாதர்? ஒரு பிரச்சனை இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லப்பா. நான் சொல்றது வந்துட்டு இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிறது. பார்த்தோன்னு சொல்றோமா இல்லையா? அப்போ இங்க என்ன செய்யற அப்படின்னா, தண்ணீர் தேங்காத குட்டையில வந்து குடைந்து கொள்கிறோம். தண்ணீர் தேங்காத என் மக்கள் 2 தீச்சைகள் செய்தார்கள். மீண்டுமாக வாசிங்க, எரேமியா புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 13. மீண்டுமாக வாசிங்க. ஏனெனில் என் மக்கள் 2 தீச்சைகளை செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். அடுத்து தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். இதுதான் நாம பண்றோம். அதான் எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 13 இறைவார்த்தை 5 மற்றும் 6 வாசிக்கின்றோம். பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏன்னா நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? சரிங்களா? அப்ப எனக்கு வந்து பொருள் இருந்தா போதும், பணம் இருந்தால் போதும், சொத்து இருந்தா போதும், அதிகாரம் இருந்தால் போதும். எல்லாரும் எத்தனையோ மனிதர்கள், உங்களுக்கு தெரிந்த நபர்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கலாம். அப்போ மெனசிறப்புனா தீச்செயல்கள், கடவுளை மறந்து நாம் வந்து போய் கொண்டு இருக்கிறோம். கடவுளை மறக்கிறப்ப நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வருது. 19 இப்ப பாத்தீங்க 19வது வசனத்தை, உன் தீச்செயலே உன்னை தண்டிக்கும், உன் பற்றுறுதியின்மையே உன்னை கண்டிக்கும். பாருங்க, போதுமையா? உன் தீச்செயலே கடவுள் நம்மை தண்டிக்கிறாரா? ஒருபோதும் இல்லை. எதை விதைக்கிறோமோ அதை நம்ம அறுவடை செய்கிறோம். எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுவடை செய்கிறோம். எடுத்து வாசிங்க நீதித்தலைவர்கள் புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 7. எடுத்து வாசிங்க நீதித்தலைவர்கள் புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 7. அப்பொழுது அதோனி பெசேக்கு கை கால்கள் பெருவிரல்கள் துண்டிக்கப்பட்ட 70 அரசர்கள் என் உணவு மேசையில் இருந்து சிதறியவற்றை பொறுக்கினார்கள். அடுத்த வசனத்தை பாருங்க, இதான் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்த வசனம், நான் செய்தவாறு கடவுள் எனக்கு செய்துள்ளார் என்றான். பாருங்க, நான் செய்தவாறே கடவுள் எனக்கு செய்துள்ளார். அப்ப அதோனி பெசேக்கு என்ன செய்யறான் அப்படின்னா, கை கால்கள் பெருவிரல் துண்டிக்கப்பட்ட 70 அரசர்களுடைய கை கால்கள் பெருவிரல் துண்டித்திருக்கிறான். அப்ப அவன் விதைத்திருக்கிறான். எதை கடவுள் தண்டிக்கிறாரா? கடவுள் உன் தீச்செயலே உன்னை தண்டிக்கும். இப்ப வாசிங்கயா 2:19 வாசியா, உன் தீச்செயலே உன்னை தண்டிக்கும், உன் பற்றுறுதியின்மையே உன்னை கண்டிக்கும். பாருங்க, உன் தீச்செயலே உன்னை தண்டிக்கும். அதோனி பெசேக்கு 70 அரசர்களுடைய கை கால்கள் பெருவிரல்கள் துண்டித்திருக்கிறான்.
அவனே சொல்றான் பாருங்க, நான் செய்தவாறே ஆண்டவர் எனக்கும் செய்துள்ளார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா, வேதனைகளை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா, இதற்கு கடவுள் பொறுப்பு அல்ல. உன் தீச்செயலை உன்னை தண்டிக்கிறது. எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுவடை செய்கிறாய். அதோடு பேசக்கூடிய வாழ்க்கையில பார்க்கிறோம். நீதித்தலைவர்கள் புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 7 வாசிக்கின்றோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கடவுள் நம்மோடு இருக்கிறார். பொருளுக்காக, அதிகாரத்திற்காக, செல்வத்திற்காக, சொத்திற்காக எத்தனை பேருடைய வாழ்க்கையை அடிச்சு வந்திருக்கிறோம். துரோகம், நம்பிக்கை துரோகம். நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் என்கிற மனநிலை. அப்படி இருக்கின்ற பொழுது கடவுள் சொல்கிறார், நான் உன்னோட தான்ப்பா இருக்கிறேன். எப்படி இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இதெல்லாம் நமக்கு நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத வகையில் இருக்கிறதோ, அதே போல நான் உன்னோடு இருக்கிறேன். நீ என்னை உணராம இருக்கிற, என்னை உணர்ந்து கொள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றா என்னை புறக்கணிக்காத, பொங்கி வழிந்தோடும் நீரூற்றா என்னை புறக்கணிக்காத ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நான் உன்னோட இருக்கிறேன், உன் துன்பத்துல உன்னோட இருக்கிறேன், உன்னை தப்பிவித்து பெருமைப்படுத்துகிறேன். நீ எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாத. எதிர்காலத்தில் உனக்கு என்ன நடக்கும் அது எனக்கு தான் தெரியும். சும்மா ஜோசியம் பார்க்காத, குறி சொல்லாத, குறி பார்க்கணும் போகாத. அப்ப என்னிடம் வா. பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய கடவுளை விட்டுட்டு, கடவுளுடைய வார்த்தையை விட்டுட்டு போறது மனிதர்களை தேடி போகக்கூடிய ஒரு நிலை. அப்ப கடவுள் சொல்றாரு, நீ மனிதனை தேடுகின்ற பொழுது பல நேரங்களில் கடவுளுக்கு புறம்பான வெளிப்பாடுகளை சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் சம்பவங்களும் அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றன. எரேமியா புத்தகம் அதிகாரம் 23 ரொம்ப அழகா வாசிக்கின்றோம். என்ன அப்படின்னா, கடவுளுடைய பெயரால வெளிப்பாடுகளை சொல்லி அங்க மக்களது குழப்பத்துக்கு உட்படுத்துகிறார்கள். நீங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க வாசித்து பாருங்க, நேரம் இருக்கின்ற பொழுது எரேமியா புத்தகம் அதிகாரம் 23 முழுவதுமாக நீங்க வாசிங்க. இப்ப கடவுளுடைய பெயரால் என்ன செய்யறோம் அப்படின்னா, இன்றைக்கு வெளிப்பாடுகளை சொல்லிக்கொண்டு பலர் இருக்கிறார்கள். அது உண்மையா பொய்யா, அது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து நீங்க கேளுங்க. அப்ப பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள். நான் உன்னோட தான்ப்பா இருக்கிறேன். உன் கண்ணுக்கு நான் புலப்பட மாட்டேன். எப்படி அந்த நெட்டு அதிர்வலைகள் இருக்கிறதோ, ரேடியோ வேவ்ஸ் இருக்கிறதோ, அதே போல சேட்டலைட் அதிர்வலைகள் இருக்கிறதோ, அதே போல இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன்ப்பா. நான் இருக்கிறேன், நான் உன்னோட பயணிக்கிறேன். உன்னுடைய அணுவா நான் ரசிச்சிருக்கிறேன்ப்பா. உன்னை ரசிச்சு இந்த உலகத்தை நான் உண்டாக்கி இருக்கிறேன்ப்பா. உன்னை நான் படைத்து இருக்கிறேன்ப்பா. கடவுள் சொல்றாரு. இந்த கடவுள் நம்மோடு பயணிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. இந்த ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா அவர் என்னோடு பயணிக்கிறார் என்பதை நாம் உணரணும். இதை உணராம தேவையில்லாத காரியங்களில் நாம ஈடுபடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எடுத்து வாசிங்க திருப்பாடல் 56 இறை வார்த்தை 8 எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 56 இறை வார்த்தை 8. என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். இவையெல்லாம் உன் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா. இதை விட பெருசு என்னப்பா? இன்றைக்கு பலரும் புலம்பிக் கொண்டு, நிச்சயமா வலிக்கும். பெத்த பிள்ளை நம்மளை விட்டு உங்களை விட்டு போகின்ற பொழுது, உங்களுடைய தேவைகளை சந்திக்காமல் இருக்கின்ற பொழுது, உங்களோட முகத்தில் அடிச்சாப்புல மூஞ்சில் அடிச்சாப்புல பேசுகிறப்ப கொஞ்சம் நீங்க எவ்வளவு தியாகங்கள் பண்ணியிருக்கிறீங்க. பெற்றோர்கள் நீங்கள் எவ்வளவு தியாகங்கள், வாயை கட்டி வைத்த கட்டி பிள்ளைகளுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் பிள்ளைகள் உங்களுடைய தியாகத்தை உணரல, உங்களை அன்பு செலுத்தல, உங்களோட தேவைகளை சந்திக்கல அப்படின்னா ஒரு வழி இருக்கும். மனித அடிப்படையில் அந்த உணர்வு வரும். இது யதார்த்தம், தவிர்க்க முடியாது. ஆனால் கடவுள் சொல்றாரு, நான் உண்மையில அக்கறை வச்சிருக்கிறேன்ப்பா. உன்னுடைய கண்ணீரெல்லாம் என்னோட தோற்பையில நான் குறிச்சு வச்சிருக்கிறேன், எழுதி வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு.
அப்ப இப்படி நம்மீது அக்கறையோடு, கரிசனையோடு, இரக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் பயணிக்கக்கூடிய கடவுள்கிட்ட நான் என்னை எப்படி ஒப்பு கொடுக்கிறேன்? இதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வியாக, முன்வைக்கக்கூடிய ஒரு பாதையாக, ஒரு பாடமாக நமக்கு இருக்கிறது. எடுத்து வாசிங்க இணைச்சட்ட புத்தகம் அதிகாரம் 30 இறை வார்த்தைகள் 15 முதல் 19 வரை எடுத்து வாசிங்க. இணைச்சட்ட புத்தகம் அதிகாரம் 30. இதற்கு முன்பதாக எடுத்து வாசிங்க 2 தீமோத்தேயு யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தை 28 எடுத்து வாசிங்க. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தை 28. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அதே போல எடுத்து வாசிங்க தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 13 எடுத்து வாசிங்க. தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 13. நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்பத்தக்கவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. அதே போல பிலிப்பியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 6 எடுத்து வாசிங்க. பிலிப்பியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 6. உங்களுக்குள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். இப்ப பாருங்க, நிலை வாழ்வை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த உலகத்துல கடவுள் நமக்கு துன்பத்தை கொடுக்கலாம், உடல் சார்ந்த நோய்கள் நமக்கு வரலாம், பொருளாதார நெருக்கடிகள் இருக்கலாம், உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து செல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார் என்ன அப்படின்னா, என்னுடைய கையிலிருந்து உன்னுடைய ஆன்மாவை யாரும் பறித்து கொள்ள முடியாது. உன் உயிர், உன் ஆன்மா அது என்னுடைய கையில தான் இருக்கிறது. உனக்கு உடல் சோர்ந்து போகலாம், வயது முதிர்ந்து போகலாம், நடக்க முடியாம இருக்கலாம், படுத்த படுக்கையா இருக்கலாம், ஆனா உன்னுடைய ஆன்மா என்னுடைய கையில தான் இருக்குது. நீ விண்ணகத்துக்கு வந்தாலும், விண்ணகத்திற்கு செல்லும் வரை, நாம கடவுள்கிட்ட செல்லும் வரை, கடவுளுடைய வலப்புறத்தில் அமரும் வரை கடவுள் நம்மோடு பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மை தப்பிவித்து பெருமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இந்த கடவுள் இந்த நாள்ல நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கிறார். அதான் இணைச்சட்ட புத்தகம் அதிகாரம் 30 இறை வார்த்தைகள் 15 முதல் 19 வரை எடுத்து வாசிங்க. இதோ பார் வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரை பின்பற்றி அவரது வழியில் நட. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பழுகுவாய். நீ உடைமையாக கொள்ள போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகி சென்று நீ செவி கொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவிகொடு. அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு.
அதனால் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். அவ பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய கட்டளைகளை, முறைமைகளை, நியமங்கள் நீ கடைபிடிச்ச அப்படின்னா நீ வாழ்வாய், நீ பழுகுவாய். அடுத்து சொல்றாரு, நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். நீயும் உன் வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். இந்த ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய வார்த்தை நம்ம கேட்க வந்திருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல கடவுள் நம்மோடு பயணிக்கிறார். நம்ம எல்லாம் அணுவாக தெரிந்தவராக இருக்கிறார். காலங்களுக்கு நேரங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறாரு. நமக்கு வளமான வாழ்வை கொண்டிருக்கக்கூடியவராக கடவுள் இருக்கிறாரு. நம்மோடு பயணிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. நமக்கு சோதனை உண்டு, துன்பம் உண்டு, நெருக்கடி உண்டு. அந்த வேதனைகள்ல, துன்பங்கள்ல நம்மோடு பயணித்து நம்மை பெருமைப்படுத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறாரு. நம்ம விண்ணகத்திற்கு போகும் வரை நமக்கு நம்மோடு பயணிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கடவுள் இறுதியாக இந்த ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு முன்பாக வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒரு சாய்ஸ் என்ன அப்படின்னா, வாழ்வா சாவா? நீயும் உன் வழித்தோன்றலும் வாழும் பொருட்டு, நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களுடைய சந்ததியினரும் வாழும் பொருட்டு எதை நீங்கள் தெரிவு செய்ய போகிறீர்கள்? கடவுளுடைய கட்டளைகள் அன்பு கட்டளை. அந்த அன்பு கட்டளை நான் தெரிவு செய்ய போகிறேனா, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை இந்த ஆண்டு முழுவதுமாக எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள்ல நான் வாழ போகிறேனா, அல்லது நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, என் குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்ல, என் சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு வாழ போகிறோமா? வாழ்வையும் சாபையும், ஆசிரையும் சாபத்தையும் கடவுள் இன்றைக்கு முன்பாக வைக்கிறார். நீங்களும் உங்கள் வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு ஆண்டவரை பற்றி கொள்வோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவரே உன் நீடிய வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அப்போ அந்த ஆசீர்வாதம் பழுகி பெருகணும். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் வானத்து விண்மீன்களை போல, கடற்கரை மணலை போல நீ பழுகி பெருகுவாய். எப்போ அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது? கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்த பொழுது, கடவுளை அவர் தெரிவு செய்த பொழுது இந்த வாக்குறுதி அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க வந்திருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெறுமனே அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் அல்ல நமக்கு வாழ்வு கொடுப்பது. மாறாக கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழுகின்ற பொழுது அந்த வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். Praise the Lord. Hallelujah. Hallelujah.